தீபாவளி சீட்டு நடத்தி 33 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட சம்பவத்தில் பெண் காவலரை கடலூர் மாவட்ட போலீசார் கைது செய்துள்ளார்கள். காவலரை மோசடியில் ஈடுபட்டு சிக்கியதன் பின்னணி என்ன? கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பக்கிரிப்பாளையத்தை சேர்ந்த பிரபு என்பவர் திருப்பாதிரி புலியூர் தேரடி வீதியில் பழைய தங்க நகைகள் வாங்கி விற்கும் கடை வைத்திருந்தார். இவரது மனைவி கோமலா கடலூர் ஆயுதப்படையில் காவலராக பணியாற்றி வந்தார். இருவரும் இணைந்து தீபாவளி சீட்டு நடத்தி கடலூர், புதுக்குப்பம், பன்ருட்டி, விருத்தாச்சலம் உள்ளிட்ட பகுதிகளில் பணம் வசூலித்து வந்துள்ளார்கள். 270 பேர் சுமார் 33 லட்சம் ரூபாயை கட்டியுள்ளனர். ஆனால் சீட்டு முடிந்த பிறகும் பணம் கட்டியவர்களுக்கு தர வேண்டிய தங்க காசு, பணம் உள்ளிட்ட பொருட்களை தராமல் இழுத்தடித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. பணம் கட்டியவர்கள் தொடர்ந்து பிரபுவின் அடகு கடைக்கு சென்று பணம் கேட்டு வந்த நிலையில் திடீரென கடையை மூடிவிட்டு தலைமறைவானதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து பணம் கட்டி ஏமாந்தவர்கள் பிரபு மற்றும் அவரது மனைவியான காவலர் கோமலா மீது நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என கடலூர் குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தார்கள். புகார்கள் குவிந்ததால் கடலூர் காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் இது தொடர்பாக விசாரித்து நடவடிக்கை எடுக்கும்படி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாருக்கு உத்தரவிட்டார். அதன் பேரில் போலீசார் விசாரித்து மோசடியில் ஈடுபட்ட பிரபுவை கடந்த ஏப்ரல் மாதம் கைது செய்தனர். இந்த நிலையில் பிரபுவுக்கு உடந்தையாக இருந்த அவரது மனைவி கோமலாவை நேற்று குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட பெண் காவலர் கோமலாவை சஸ்பெண்ட் செய்து கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவிட்டார். தீபாவளி சீட்டு மோசடி வழக்கில் பெண் போலீஸ் கைது செய்யப்பட்ட சம்பவம் கடலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.